ட்ரம்ப் தாக்குதலுக்கு பதிலடி, ஈரான் கொடுத்த மரண அடி, அலறியடித்து ஓடிய அமெரிக்கா. ஹார்முஸ் நீரிணையில் வணிக கப்பலை அட்டாக் செய்ததாக ஈரான் மீது பழி சொல்லி அந்நாட்டின் மீது சரமாரியான தாக்குதலை அமெரிக்கா நடத்தியிருந்தது. ஆனால் நாங்கள் அப்படி எந்த தாக்குதலையும் நடத்தவில்லை என்று கூறி அமெரிக்காவின் ராணுவ நிலைகள் மீது ஈரான் பதில் தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இந்த தாக்குதல் காரணமாக மத்திய கிழக்கில் பதற்றம் உச்சக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. அமெரிக்காவின் தேவையில்லாத தாக்குதலை பார்க்கும்போது வேலியில் போகிற ஓணானை வேட்டியில் விட்ட கதையாக இருப்பதாக சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். மத்திய கிழக்கு நாடுகளில் அமெரிக்காவின் ராணுவ நிலைகள் இருக்கின்றன. இந்த நிலைகளை குறிவைத்துதான் தற்போது ஈரான் தாக்குதலை தொடங்கியிருக்கிறது. தெற்கு ஈரானில் அமெரிக்கா நடத்திய வான்வழி தாக்குதல்களுக்கு பதிலடியாக பஹ்ரைன் மற்றும் குவைத்தில் உள்ள 85 அமெரிக்க ராணுவ நிலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை அறிவித்துள்ளது. அமெரிக்காவின் 5வது கடற்படை தளம் அமைந்துள்ள பஹ்ரைனில் இன்று காலை 2 முறை சைரன்கள் ஒலித்தது. மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டனர். அதேபோல குவைத்தில் உள்ள அலி அல் சலேம் விமான தளம் மீது ஈரான் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியது. இதை பார்க்கும்போது அடுத்த ஒரு வருஷத்துக்கு நிச்சயம் பதற்றமான மற்றும் குழப்பமான சூழல்தான் நிலவும் என புரிந்து கொள்ள முடிகிறது. ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதலுக்கு அந்நாட்டு அரசியல் பிரமுகர்களே கண்டனம் தெரிவித்துள்ளனர். முன்னாள் அதிபர் டிரம்பின் ஆதரவாளரான மார்ஜோரி டெய்லர் கிரீன் முடிவில்லாத வெளிநாட்டு போர்களை முடிவுக்கு கொண்டு வருவதாக கூறிவிட்டு மீண்டும் மத்திய கிழக்கில் ஒரு போரை தொடங்குவது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார்.